அப்போ ஆல்மோஸ்ட் திமுகவோட காப்பியான வாக்குறுதிகள் தான் அதிமுக. இவர் கொடுத்திருக்க இந்த 5 திட்டங்களும் சரி, இவர் முன்மொழிந்திருக்க இந்த 5 திட்டங்களுமே திமுகவோட திட்டங்கள். அவருக்குன்னு சுய சிந்தனை கிடையாது, அவருக்குன்னு சுய பார்வை கிடையாது. அவர் யாருக்காக ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறார் அப்படின்ற அந்த உள்வாங்கல் கூட அவருக்கு கிடையாது. அதனாலதான் என்னைக்குமே திமுக பிரதானம். இந்த மண்ணில் திமுக செய்திருக்கிற மனிதகுல மாற்றங்கள் வேறு எந்த ஒரு இயக்கத்தாலும் சொல்லிக்கொள்ள முடியாது. தனக்கு சொல்லிக்கொள்ள கூட முடியாத ஒரு மனிதகுல மாற்றத்தை இந்த மண்ணில் திமுக ஏற்படுத்தி, அறிவு சார்ந்து, சுயமரியாதை சார்ந்து, விழிப்புணர்வு சார்ந்து இந்த 3 துறைகளிலும் திமுக மாபெரும் மாற்றங்களை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கிறது. அதோட வெளிப்பாடு தான் இந்த உரிமை பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டம். இதெல்லாம் அதோட வெளிப்பாடு தான். பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கும். இதோட நிறுத்திடல. பெண்களுக்கு உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக, பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்தது திமுக, பெண்களுக்கு வேலையில் இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக, பெண்களுக்கு காவல்துறையில் முன்னுரிமை கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. இப்படி பெண்களோட திட்டங்கள் ஒன்னொன்னே பார்த்து செயல்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு பட்டதாரி பெண்கள் படித்து முடித்து விட்டு ஊர்ல இருந்து சென்னை நோக்கி, நகரத்தை நோக்கி வரும் பெண்களுக்கு இலவசமாக தங்கும் விடுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் பெண்களுக்கு எது தேவைன்னு அலசி ஆராய்ஞ்சு பெண்கள் பக்கம் நிற்பதற்காக செய்து கொடுத்த அத்தனை விதமான திட்டங்களும் நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கோம். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க திமுக திட்டங்கள்லாம் தன்னோட திட்டமா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு இன்னைக்கு பழனிசாமி.